Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So in the class la 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, ஹெட்டிங் வந்து என்னென்னு பாருங்கள், உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். ஸோ இதில் என்னங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம ஊராட்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களை வந்து லெசனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேங்க. மாநகராட்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ மாநகராட்சிங்கிறத எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு 10 லட்சம் மக்கள் வந்து வாழணும், 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து வாழணும், அதிக வருவாய் இருந்துச்சு அப்படின்னா அது மாநகராட்சி. இதே நகராட்சினா என்னங்க சொல்லுவாங்க அப்படின்னா, 1 லட்சம் மக்கள் இருக்கணும், அதிக வருவாயும் இருக்கணும். சரிங்களா? இதே பேரூராட்சி அப்படின்னா 10,000 மக்கள் வந்து வாழ்ந்தாலே அது என்னது? பேரூராட்சி. சரிங்களா? ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாச்சா? அடுத்து போயிடுவோமா? சரிங்க, இப்போது 21 மாநகராட்சிகள் வந்து இருக்குதாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எடிஷனில் 21 மாநகராட்சிங்கிறது இந்த பிடிஎஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா எடிஷனுக்கு எடிஷன் வந்து நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்து பழைய முதல் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 14 மாநகராட்சின்னு வந்து இருக்கும். ஓகேவா? 15வது மாநகராட்சியாக ஆவடி வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு பழைய எடிஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 21 மாநகராட்சி இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் வந்து இந்தியாவோட பழமையான உள்ளாட்சி. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க். இது வந்து எதுங்க? உள்ளாட்சிங்கிறதுலே மிக பழமையானது எதுனா சென்னை தான். அதுவும் 1688 வந்து என்ன பண்ணிட்டாங்க? உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்தது. இந்த உள்ளாட்சி அமைப்புங்கிறது தான் பாடத்தோட தலைப்பே. அது உள்ளே வரக்கூடியதான் என்னதுங்க? இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, இது எல்லாமே. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நகர்ப்புறத்தை வந்து பிரிக்கக்கூடியது. சரிங்க, கிராமப்புறத்தை எப்படிங்க பிரிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊராட்சி, அதுக்கு கீழே ஊராட்சி ஒன்றியம், அதுக்கு கீழே மாவட்ட ஊராட்சி. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்திங்கன்னா, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வாலஜாப்பேட்டை நகராட்சி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து மாநகராட்சி. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்திருக்கும். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களும் அதிக வருவாயும் இருந்துச்சு அப்படின்னா அது என்னதுங்க? மாநகராட்சி. அடுத்து வந்து இங்கே பாருங்களேன், ஊராட்சி அப்படின்னா கிராமங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு வந்து ஊராட்சி. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே உள்ளே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. ஸோ மறுபடியும் வளவளன்னு சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கே போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அடுத்தது பேரூராட்சிங்கிறது 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அது பேரூராட்சி அப்படின்னு வந்து பார்த்துட்டோமா? சரி, இந்த பேரூராட்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரூராட்சி அப்படிங்கிற அமைப்பையே முதலாக வந்து உருவாக்கின மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தான். ஓகேங்களா? சரிங்க, இப்போ அடுத்தது வந்து மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு பகுதியை இந்திய ஆட்சி பணி அதிகாரி வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அவர் தான் வந்து யார்? ஆணையராக வந்து இருப்பாங்க. நகராட்சிக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து நகராட்சி ஆணையர்களாக இருப்பாங்க. அடுத்து பேரூராட்சிக்கு செயல் அலுவலர், அதாவது இஓ அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணுவார்? நிர்வகிப்பார். ஓகே, இப்போ அடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா, கிராமங்களில் செயல்படக்கூடியது என்னன்னு சொன்னோம்? கிராம ஊராட்சின்னு சொன்னோமா? அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? கிராமங்களில் மக்கள் தொகைக்கேற்ப பல பகுதிகளாக வந்து பிரித்து வச்சுருவாங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம ஓட் போடும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தானே. சரிங்க, தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாருன்னா ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுப்போம், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர், அடுத்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே யார் தேர்ந்தெடுப்பா? நம்ம தானே தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? அடுத்து அப்படிங்க வந்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. சரிங்களா? சரி, இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ கிராம ஊராட்சியோட பணிகள் என்ன, மாநகராட்சியோட பணிகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இங்கே முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபை மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேர். சரிங்களா? கிராம சபைங்கிறதா என்னது? மக்களாட்சியோட ஒரு ஆணி வேராகவே வந்து இருக்குது. இப்போது இந்தியாவோட முதுகெலும்புங்கிறது எப்படி அது உள்ளே இருக்கக்கூடிய வேளாண்மையை சொல்கிறோமோ, அதே போல் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியம், அப்படி இப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே வந்தால் கிராம சபைங்கிறது ரொம்ப
கீழே இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் இந்த பாடத்தை பொறுத்தளவில். ஓகேங்களா? ஸோ வந்து பெரிய டவுனுக்குள்ளே இருந்து பெரிய சிட்டிக்குள்ளேருந்து ஒரு டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வார்டு அப்படின்னு சொல்லி தானே நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டம் வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? வருஷத்துக்கு ஒரு 4 தடவை கண்டிப்பாக நடத்திடுவாங்க. அதை தாண்டி தேவைக்கேற்ப வந்து கிராம சபை கூட்டமும் வந்து நடைபெறும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மக்களாட்சியோட ஒரு ஆணி வேற என்ன தான் அந்த கிராம சபை கூட்டம் தான். ஸோ அந்த கூட்டத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம தான் என்ன பண்ணுறோம், தெரியாமல் இருக்கோம். சரிங்களா? அது வந்து 18 வயசு நிறைவடைந்து வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இடம்பெற்றுச்சுன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த 4 தடவை கண்டிப்பாக நடந்துடும்னு சொன்னீங்களே, வருஷத்துக்கு 4 முறை கண்டிப்பாக கிராம சபை கூட்டம் நடக்கும்னு சொன்னீங்க. அது எப்பப்பங்க நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஸோ இதுக்கு முந்தின பாலிட்டி கிளாஸ்லலாம் நம்ம படித்த அதே டேட்ஸ் அப்படியே வருதுங்களா? எப்போ வந்திருக்கு? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்போ நடக்குமா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தப்பையும் நடக்குமா, மே 1 உழைப்பாளர்கள் தினத்தன்னைக்கு நடக்கும், ஜனவரி 26 குடியரசு தினத்தப்போ நடக்கும். இதில் ஆட் ஒன் அவுட் மாதிரி நம்ம மே 1 தான் இது வரைக்கும் படித்ததில்லை, அது நமக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த 4 நாட்களை தவிர அவசர காலத்தில் என்ன நடக்குமா, கிராம சபை கூட்டம் வந்து நமக்கு நடைபெறும். ஸோ அதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அவசர காலங்கள்லேயும் கிராம சபை கூட்டம் வந்து நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறத விரிவுபடுத்துறதுக்காக வந்தது என்ன திட்டம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அட்டவணைகளுக்குள்ளே வந்து படிப்போங்க. 12 அட்டவணை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்பு அதிகாரங்களை விரிவுபடுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பஞ்சாயத்து ராஜ் திட்டம். சரிங்களா? சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 வந்து கொண்டு வரப்பட்டது இந்த பஞ்சாயத்து ராஜ். ஆக்சுவலாக இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பஞ்சாயத்து ராஜுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சாயத்து ராஜுங்கிறது 1992 வருஷம் ஏப்ரல் 24 வந்து கொண்டு வரப்பட்டிருக்குங்கிற ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பெயர் வச்சவர் வந்து யாருன்னா மகாத்மா காந்தின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றின ஒரு கிளாஸே, ஒரு லெசன்ஸே வந்து நம்ம இன்னும் போக போக நம்ம படிக்க ஆரம்பிப்போம். சரிங்க, இப்போ இந்த ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, பஞ்சாயத்து ராஜோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உள்ளாட்சியில் பெண்களோட பங்குங்கிறது இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33 இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. சரிங்களா? 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 38% இடங்கள் வந்து வெற்றி கிடைச்சிது. அப்போது 2016 வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 50% வந்து உங்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சட்ட திருத்தம் வந்து செஞ்சுருக்கு. அதுவும் யார், தமிழக அரசு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னா 33% இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்கங்க. ஆனால் 2011 38% இடங்களில் அவங்க வந்து வெற்றி பார்த்துட்டாங்க. அப்போ 2016 வருஷம் தமிழக அரசு வந்து என்ன சட்டத்திருத்தம் பண்ணுறாங்க, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற சட்டத்திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க, இப்போ உள்ளாட்சி தேர்தல் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர், 5 வருஷத்துக்கு ஒருக்க அதுக்கான எலெக்ஷன் வந்து வரும். இதை வந்து எந்த அரசுங்க வந்து நடத்தும், மாநில அரசு நடத்துமா இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துமான்னு கேட்டிங்கன்னா மாநில அரசு தான் நடத்தும். அதாவது மாநில அரசுனா மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்துவாங்க. ஸோ மாநில தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து ஒரு மாநிலத்துக்குமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட மாநிலத்துக்கு அந்த தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கோயம்பேட்டில், சென்னையில் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரிங்க, அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக டக்குன்னு ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துருவோமா? பேஜஸ் தாங்க பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும், கண்டென்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா சின்ன பசங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லணும் இல்லைங்களா? ஸோ உள்ளாட்சி அமைப்பில் உள்ள என்னென்ன பார்த்தோம், நம்ம மாநகராட்சி பார்த்தோம். மாநகராட்சினா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இருக்கணும். அடுத்து வந்து என்ன பார்த்தோம், 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அப்படிங்கிறத பார்த்தோமா. அதுக்கப்புறம் வந்து என்னங்க பார்த்தோம், ஊராட்சி அப்படிங்கிறது கிராமங்களில் வந்து பிரிக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்துல வந்து மாநகராட்சி அப்படின்னா 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வந்து இருக்கணும். அதுதான் வந்து என்னதுங்க, நகராட்சி. மாநகராட்சிக்கு அடுத்து நகராட்சிங்கிறது வந்து 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கணும். அதுதான் வந்து நகராட்சிங்கிறத பார்த்தோமா. அப்போ நகராட்சியில் தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. இது வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. சரிங்களா? பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பேரூராட்சினா 10,000க்கும் அதிகமான மக்கள் இருக்கணும். இந்த பேரூராட்சி யார், தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. சரிங்க, அடுத்தது வந்து நீலகிரிலையும் பெரம்பலூர்லையும் வெறும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. சரி, அடுத்து வந்து வேறு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கிராமப்புற பணிகள் என்னென்ன, மாநகராட்சியோட பணிகள் என்னென்னன்றதை ரீட் பண்ண சொன்னேன் உங்களை. அடுத்தது வந்து
கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது தான் மக்களாட்சியோட ஆணிவேராகவே இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இது வருஷத்துக்கு 4 முறை கண்டிப்பாக நடந்துடும். ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து நடந்துடும். அதுபோக ஏதாவது அவசர காலம்னா அதையும் வந்து நடத்திக்குவாங்க. அடுத்தது வந்து உள்ளாட்சி அமைப்புகளை விரிவுபடுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம். அது வந்து 1992 ஏப்ரல் 24 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வச்சவர் யார்? மகாத்மா காந்தி. அதே ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினமாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு ஃபஸ்ட்டு வந்து 33% உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 2011 38% வெற்றி காண்றனால 2016 வருஷம் 50% உங்களுக்கு இடஒதுக்கீடு தரோன்னு சொல்லிட்டு தமிழக அரசு என்ன பண்ணுது? சட்ட திருத்தம் கொண்டு வருது. அவ்வளோதாங்க. இதில் வேறு ஏதாவது கஷ்டம் இருக்கா? அடுத்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட கால வருடங்கள் மொத்தம் எவ்வளோங்க? ஆட்சி வருடங்கள் 5 வருடம். ஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் நடக்கும். அதை நடத்தக்கூடியது வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். நம்மளோட மாநிலத்துக்கான தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து எங்கே இருக்குது? சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் இருக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இந்த லெசனை ரீகால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 1 மார்க் பார்த்துருவோமா? பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைவது என்னதுங்க? ஊராட்சி ஒன்றியம். ஓகேவா? ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. சரி, அடுத்தது தேசிய ஊராட்சி தினம் என்னது? அப்வியஸாக இப்போ கூட ரீகால் பண்ணிட்டு வந்தோம். ஏப்ரல் 24, ஆப்ஷன் டி. அடுத்தது இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் வந்து எதுங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சென்னை. அடுத்தது மாநகராட்சியின் தலைவர் வந்து யார்? மேயர். அடுத்தது இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? அப்வியஸாக நல்லாவே மனப்பாடம் இருக்கும், தமிழ்நாடு அப்படிங்கிறது. அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னதுங்க? 1992. நாள் எது? 24 ஏப்ரல் மாதம். அடுத்தது உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலஜாபேட்டை, வேலூர் மாவட்டம். சரியா? அடுத்தது கிராம சபை அப்படிங்கிறது என்னதுங்க? கிராம சபைங்கிறது ஒரு நிரந்தர அமைப்பு. அதுதான் நம்மளோட ஒரு ஆணிவேராகவும் இருக்குது. சரி, ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது என்னதுங்க? வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஊராட்சி ஒன்றியம். பேரூராட்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா செயல் அலுவலர், இஓ அப்படின்னு சொன்னோன்னா. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடியது யார்? மாநில தேர்தல் ஆணையம். ஸோ இதுக்கு ஆப்ஷனில் என்ன தருவாங்க? 4, 3, 1, 2ன்னு வரும். ஓகேவா? அவ்வளோதாங்க ஆன்சர். அவ்வளோதான். ஸோ வந்து என்னதுங்க? ஸோ இந்த கிளாஸோட நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி 6 லெசனும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? படித்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் சாலை பாதுகாப்புன்னு இருக்கும் சிவிக்ஸ்லாம், அது நமக்கு வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஜிஎஸ் கிளாஸில் என்ன பண்ணிட்டோம்? 3 நாளில் நம்ம 6 பாடம் படித்து முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கும் நமக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும், ஜிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.